வணக்கம். உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் 36 லட்சம் வாக்குகளை தனி ஒரு மனிதன் 14 வருடங்களாக மக்களோடு கூட்டணி, பெட்டியோட கூட்டணி இல்லை, மக்களோடு கூட்டணி. மற்ற கட்சிகள் தமிழகத்தில் பெட்டியோட கூட்டணி, சீமான் மக்களோட கூட்டணி. 14 வருடங்களாக தோற்று போயின. அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும், அவருடைய சீமானுடைய தம்பி பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படி இருக்கும் பார்த்தா, தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறி என்று பயணிச்சிட்டு இருந்த சீமானின் தம்பி பிள்ளைகள், சீமானின் உணர்வுகள் இன்று 14 வருடங்களாக தமிழகத்தில் தனித்து நின்று வெற்றி நடை போட்டு இன்னைக்கு தனி ஒரு மெஜாரிட்டியில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து விட்டது. ஆஹா, நல்லா நினச்சி பாருங்க. இவ்வளவு போட்டிகள், பொறாமைகள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடித்தாலும் பிடிக்கலாம், இந்த அரசியலினுடைய ஆழத்தை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அரசியல்லாம் சாதாரணம் இல்லை. போட்டி, பொறாமை, சூது, வாது எல்லாமே இருக்கு. அதில் நீந்து வர்றதுனா சாதாரண உறவு, சாதாரண கிடையாது. தனி ஒரு மனிதனை விரும்பி நம்பி தமிழகத்தை காப்பாற்றுவார், தமிழ் மக்களை காப்பாற்றுவார், இயற்கை வளத்தை காப்பாற்றுவார், இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு தருவார், இலவசம் கல்வி தருவார், இலவசம் மருத்துவம் தருவார் என்று எண்ணி நம்பிக்கை வைத்து 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. நாம் தமிழர் கட்சி சீமான் உசார். இனிமேல் தான் சீமான் உசாரா அரசியல் களத்தில் நின்று நிதானித்து அவசரப்படாமல் கால் பதிய வேண்டும். சீமான் மீது ஆரியர்களும் திராவிடர்களும் புறமுதுகு குத்துவதற்கு எந்த விதத்தில் எப்படியாவது சூழ்ச்சியை கண்டுபிடித்து எப்படியாவது இந்த சின்னத்தை, இந்த கட்சியை வளர விடாமல் பார்க்க வேண்டும் என்றுதான் வேலைப்பாடுகள் இனிமேல் தான் அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் சீமான் உசார். சீமான் நாம் பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் உசார். தமிழன் யாரையும் புறமுதுகு குத்துறதே இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு புறமுதுகு குத்துறவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஒன்றுமே இல்லை. மோடி தமிழர்கள் பற்றி பேசினது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமோ தெரியாதோ? ஒரிசாவில் சென்று பூரி ஜெகநாதர் கோவில் சாவி தமிழகத்தில் இருக்குது என்று கலவரத்தை உண்டாக்கினார், கலவர பேச்சை பேசினார். அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, एक तमिल बाबू आके ये ओडिशा को कैसा के चला पाएगा, तुम लोग कैसा देखे हेरा அப்படின்னா அப்படி. ஒரு தமிழ்நாட்டு வி.கே. பாண்டியன் என்பவர், ஒரு தமிழ் ஆட்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை எப்படி முதலமைச்சராக ஆட்சி செய்வார், இதை எப்படி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று ஒரிசா மக்களை பார்த்து இனவாதத்தை தோண்டினார் அமித்ஷா. அமித்ஷா, மோடி இவர்களுக்கு என்ன கோபம் என்றால், தமிழர்கள் மீது குட்டிக்கரணம் போட்டு பார்த்தாச்சு, 100 அண்ணாமலையை அனுப்பிச்சு பார்த்தாச்சு, 100 தடவை இல்லை 200 தடவை தமிழ்நாட்டுக்கு போய் பார்த்தாச்சு. மோடி பப்பு வேகலை, எங்களுக்கு வாக்கே அளிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தமிழர்கள் மீது கோபம். மோடி சுய நினைவே இல்லாமல், சிந்திக்கக்கூடிய திறனே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வடக்கர்கள் போல நாங்கள் அல்ல, நாங்கள் இன வெறியாளர்கள்.
நாங்கள் எதற்கு இன வெளியாளர்கள்? தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இது இருந்தால் போதும், எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதனால் நாங்கள் விடமாட்டோம் என்று தமிழக மக்கள் பக்க பலமாக இருக்கிறாங்க. திராவிடன் மலை வளம் களவாணி போகுது, இயற்கை வளம் களவாணி போகுது. 8 வழிச்சாலைகளுக்கு மரத்தை வெட்டி 8 வழிச்சாலை போடுறான். கஞ்சா தலைவிரிச்சாடுது. பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை. விவசாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை, சரியான மருத்துவம் இல்லை. தண்ணி 10 ரூபான்னு பாட்டிலில் போட்டு விற்கிறான். காவேரியில் நதி நீர் இல்லை, மேட்டூர் அணை காஞ்சி கிடக்கு. எது நடந்தாலும் வாயே திறக்காமல் பொம்மை அரசியல் செய்து கொண்டிருப்பவர் தமிழகத்தினுடைய அனைத்து வளங்களை களவாணி போனாலும் சரி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் திராவிட அரசு. இந்த திராவிட அரசு நமக்கு தேவையா தேவையில்லையா என்று பார்த்தால் தேவையில்லை என்று தான் 36 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆரியனும் வேண்டாம், திராவிடனும் வேண்டாம், ஏன் மண்ணில் உனக்கு என்னடா இங்கு வேலை என்று துரத்தி அடிப்போம் என்று தான் 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு. அந்த 36 லட்சம் பேர் அடுத்த 2026 பல லட்சங்களாக மாறி சீமான் ஆட்சி பிடிப்பார். இதுதான் உண்மை. அப்போ ஒரு ஹிந்திக்காரன் மோடி, அமித்ஷா தமிழ்நாட்டை வந்து ஆள நினைக்கலாம். ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளக்கூடாதா என்று பார்த்தால்